இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வீட்டுக்கு வந்தவங்க தன்னோட எதிரியா இருந்தாலும் வாங்கன்னு அழைக்கிறது தான் நம்ம தமிழர் பண்பாடு. என்ன விஷயம்? அது உன் பேரனுக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். என்கிட்ட சொல்லலனாலும் ஊர் உலகத்துக்கு உன் வீட்டுல நடக்கிற விசேஷத்தை பத்தி எல்லாருக்கும் தெரியுது இல்ல? அதான் வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். வாமா ஜனகம்பாலோட மருமகளே, இந்தாங்க வாங்கிக்கிங்க. என்னம்மா மாமியாரோட கண்ணசைவுல ஆடுறியே? ஜனகம்பால்னா சும்மாவா? என்னங்க வேணும்? எதுக்கு வந்தீங்க? என்னம்மா நீயும் உன் மாமியார் மாதிரியே கேக்குற? உன் புள்ள கல்யாணத்துக்கு வாழ்த்திட்டு போலான்னு வந்தேன். ஜானு, இவர் எதுக்கு இங்க வந்திருக்காரு? வாங்க, வாழ்த்துக்கள். ஓ, ஜனகம்பால் குடும்பத்தோட அடுத்த வாரிசு. ஜனா, மறக்காம என்ன நீ கல்யாணத்துக்கு கூப்பிடு. நீ பத்திரிக்கை வைக்கலனாலும் நான் வருவேன். இருந்தாலும் நீ என்ன கூப்பிட்டினா நல்லா இருக்கும். அப்ப நான் கிளம்பட்டுங்களா? கல்யாணத்துல பாப்போம். என்ன ஜானு, இந்த ஆள் எதுக்கு இங்க வந்துட்டு போறாரு? இவருக்கு நமக்கு ஆகாதே. இந்த ஆளு ரொம்ப விவகாரமான ஆளுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இவர் எதுக்கு சம்பந்தமே இல்லாம உன் கல்யாணத்துக்கு வாழ்த்து சொல்லிட்டு போறாரு? உனக்கு புரியலையா சிபி? உன் பேரன் கல்யாணம் எப்படி நடந்துரும் அதையும் நான் பாக்குறேன்னு சவால் விட்டுட்டு போறாரு. மறைமுகமா மிரட்டிட்டு போறாரு. பின்ன எதிரினா இந்த மாதிரி ஏதாவது செஞ்சா தானே அவர் குணத்துக்கும் நல்லா இருக்கும். அத்த, அப்ப கல்யாணம் நடக்காதா? கண்டிப்பா நடக்கும் மீனா. ஆனா இந்த கல்யாணத்தை சுத்தி 1000 பிரச்சனைகள் வரும். பார்த்துக்கலாம். யாரு? ஜனகம்பால் பொண்ணு மாதிரியே இருக்கே.